ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைஸ். யாராச்சும் என் சேனலுக்கு புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்ம போடுற எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சமாச்சு ரீச் ஆகும். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்து எவ்வளோ நம்ம கடைகள், ஃபேமஸான கடைகள் எல்லாமே ரிவ்யூ பண்ணி பார்த்துருங்க. இன்னைக்கு நம்மளோட ஹோம் ஃபுட்ஸு, அதுவும் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு அதில் எவ்வளோ காப்ஸ், எவ்வளோ ஃபைபர், எவ்வளோ ப்ரோட்டீன்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்கிறேன். அதேமாதிரி அது டேஸ்ட் வைஸ், குவான்டிட்டி வைஸ், அதே மாதிரி ரேட் வைஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்க காய்ஸ், இப்போ வாங்க நம்ம ஹோம் ஃபுட்டை வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் எவ்ரிடே. இந்த 2 முட்டை இல்லாமல் என்னோட டேவே ஸ்டார்ட் ஆகுது. அர்லி மார்னிங் என்னதான் அது எந்த கிழமையா இருந்தாலும் இந்த 2 முட்டை இல்லாமல் என் டே ஸ்டார்ட் பண்ணவே மாட்டேன். எனக்கு ரெகுலராக மார்னிங் இந்த 2 முட்டை ப்ரோட்டீன் கண்டிப்பாக நீடாக இருக்கும். எப்போனாச்சும் ஃபங்க்ஷன் எதனாச்சும் ஒரு விஷயம்னா கூட அவாய்ட் பண்ணுறேன், மற்றபடி கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் வயிறு கெட்டு போயிருக்கிறதால நீங்கள் வந்து பால்கள்லேயே சிறந்த பால் தேங்காய் பால், திறமைக்கு தேங்காய் பால்னு சொல்லுவாங்கல்ல, அதனால இது கல் தோசையா இல்லை ஆப்பமா தெரியல, ஒரு மாதிரி சுட்டிருக்காங்க. இது ஒன்று, இது ஒன்று, தேங்காய் பால் ஒன்று. ஆக்சுவலாக இதில் ப்ரோட்டீன் இருக்கு. ஸோ இந்த ஆப்பம் வந்து பார்த்தீங்கன்னா காப்ஸ் இருக்கு, ஃபைபர் தான் இல்லை. ஃபைபருக்கு வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் அதை ஆட் பண்ணிப்போம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து டேஸ்ட் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம முட்டையில் வந்து கொஞ்சம் பெப்பர் போட்டுருங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபைபர் தான் சாப்பிட்ணும், அதுக்கப்புறம் ப்ரோட்டீன், அதுக்கப்புறம் தான் காப்ஸு. ஸோ முட்டை முட்டை வந்து கரெக்டான குவான்டிட்டியில் குக் பண்ணியிருக்காங்க. எப்பவுமே முட்டையை குக் பண்ணோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சக்கரு இருக்கு பார்த்தீங்களா, இந்த மஞ்சக்கரு வந்து நல்லா மஞ்சளாக இருக்கணும். ரொம்ப மஞ்சளாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். நல்லா ஒயிட்டாக குக். மஞ்சக்கரு வந்து நல்லா ஒயிட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதோட டேஸ்ட்டே ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து மஞ்சக்கரு வந்து நல்லா மஞ்சளாக வந்து சாப்பிட்டு தான் பழகிருக்கும். பாலா இன்னைக்கு கரெக்டான பதத்தில் குக் பண்ணியிருக்காங்க நம்ம அம்மா. 2 முட்டையில் ஒரே ஒரு மஞ்சக்கரு மட்டும் தான் சாப்பிடுவேன், மிச்சம் 2 ஒயிட் மட்டும் சாப்பிடுவேன். ஒரு நாளைக்கு ஒரு மஞ்சக்கரு சாப்பிட்டா போதும். ஒரு உடன் மட்டும் சாப்பிடணும். முட்டை சாப்பிடும்போது கொஞ்சம் பொறுமையாக சாப்பிடுங்க, அடைக்க கொஞ்சம். ப்ரோட்டீன், ஃபைபர், சரி ஃபைபர், ப்ரோட்டீன், காப்ஸ், அப்படிதான் போகணும். நம்ம என்ன இப்படி ஃபைபர் தான் ஹோம் ஃபுட்ஸ்னால தான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் சாப்பிடணும். ஆனால் ரெகுலராக சவுத் இந்தியன் ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா இட்லி தோசை மட்டும்தான் இருக்கும். இட்லி தோசை, பூரி, பொங்கல் எல்லாமே கார்போஹைட்ரேட் தொட்டு வசதியாக இருக்கும். ஹோம் ஃபுட்ஸில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொஞ்சம் ஹை ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கார்போஹைட்ரேட்ஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம தேங்காய் பால் டேஸ்ட் பண்ண போகிறோம். வாங்க. அதேமாரி தேங்காய் பால்னு ஒன்று சாப்பிட்டீங்கன்னா அதை அரைச்சிங்கன்னா உடனே சாப்பிட்ருங்க. ஏன்னா உடனே சாப்பிட்டீங்கன்னா அதோட சத்து ஃபுல்லாக கிடைச்சிடும். கொஞ்சம் நேரம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அது வந்து கொஞ்சம் கொலஸ்ட்ராலாக கன்வெர்ட் ஆகிடும், தேங்காய் பால் மட்டும். அதனால கொஞ்சம் அரைச்ச உடனே டக்குன்னு சாப்பிட்ருங்க. தோசையோட அந்த புளிப்பு, அப்புறம் அந்த தேங்காய் பால் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, அதோடு சேர்த்து சாப்பிடும்போது ஓகே, நல்லா தான் இருக்கு. உண்மையிலே நல்லா இருக்கு. ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வயிறு கெடுக்காம சட்டலாக ஒரு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக் பிரேக்ஃபாஸ்ட்னா இதுவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 2 முட்டை, 2 பாப்பம், தேங்காய் பாலோட சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு எது வேணால் பண்ணலாம். இன்னும் டேடா வந்துடுறேன். உண்மையிலே டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்தது. அதேமாரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் உடனே தண்ணி குடிக்காதீங்க. ஒரு 1/2 hour இல்லை ஒரு 15 minutes கேப் எடுத்து
ஒரு சொம்பு தண்ணி ஃபுல்லாக குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அதை வந்து டைஜஷன் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நிறையா கல் தோசை தான் நினைக்கிறேன், இதுதான் சாப்பிட கூட இல்லை. ஹோம் ஃபுட்ஸு நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டு. இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க. எப்பவுமே சொல்கிறேன், ஒரு உணவுன்றது உங்கள் வயிறை கெடுக்காம ஈஸியாக டைஜஷன் ஆகி உங்களுக்கு எனர்ஜி எல்லாத்தையும் கொடுக்கணும். அந்த உணவு தான் நல்ல உணவு. அந்த மாதிரி உணவை சாப்பிடுங்க. உங்கள் வயிறை கெடுத்துட்டு எந்த ஒரு விஷயமும் இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கல் சாப்பிட்டீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கும்ல, எல்லாமே கார்போஹைட்ரேட் வந்து இஷ்டத்துக்கு உடம்பை வந்து இருக்கிற இது வந்து சுகர்லாம் வந்து ஸ்பைக் பண்ணிடும். சுகர் மீன்ஸ் ஒரு எனர்ஜியை வந்து ஸ்பைக் பண்ணி உடனே விடும். அதனால தான் அதிகமாக எக்ஸஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் எடுக்கக்கூடாது சொல்லுவாங்க. நல்லா இருக்கும். தேங்காய் பால் லைட்டாக குடிச்சுக்கணும். நல்லா இருக்கு. ஏலக்காய் எல்லாம் போட்டிருக்காங்க, எல்லாம் டேஸ்டாக இருக்கு. இந்த மாதிரி ஹெல்த்தியாக பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு வேலைக்கு போகிறீங்களோ, ஸ்கூலுக்கு போகிறீங்களோ, இல்லைன்னா நீங்கள் எந்த வேலை செஞ்சீங்கனாலும் ஒரு நல்ல ஹை எனர்ஜி கிடைக்கிற மாதிரி, அதே மாதிரி அந்த எனர்ஜி வந்து டக்குன்னு ஸ்பைக் ஆகாமல் மைல்டாக ரைஸ் ஆகிற மாதிரி உங்கள் உடம்புக்கு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்புல ஒரு பிரச்சனையும் வராமல் உங்கள் உடம்பு எனர்ஜெட்டிக்காகவும் உங்கள் வயிறு எனர்ஜெட்டிக்காகவும் உங்கள் கட் ஹெல்த் எல்லாமே கரெக்டாக இருக்கும். அது மட்டும் தான் இந்த வீடியோ மூலியமாக நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க. அதே மாதிரி இந்த விளாக்ல பார்த்தீங்கன்னா இது வந்து 10க்கு எவ்வளோ கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து இது 7 கொடுப்பேன் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு. நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதர்வைஸ் உண்மையிலே நல்லா இருக்கும். சிலதெல்லாம் ஒரு சொல்லுவாங்க, எங்கள் அம்மா கைப்பக்கமும் தூக்கத்துல தான் எனக்கும்ன்ற மாதிரி தான் சூப்பராக செஞ்சுருக்காங்க. டேஸ்ட் வைஸ், குவான்டிட்டி வைஸ் எல்லாமே சூப்பரு. இதோட ரேட் எவ்வளோ ஆச்சுன்னா ஹோம் ஃபுட்டில் நீங்கள் செலவு பண்ணுறது ஒரு முட்டை வந்து 6.50, 2 முட்டைனா எவ்வளோ 13 ரூபா. தோசை வந்து ஒரு தோசை வந்து நம்ம ஹோமில் வந்து ஒரு 10 ரூபா வச்சுக்கலாம். 2 தோசை 20 ரூபா. தேங்காய் பால் ஒரு 20 ரூபா. 40, 40, 20, 20, 40, 40, 50, 53 ரூபா. ஓகேங்களா? இந்த ஒரு வாழைப்பழம் 2 ரூபா வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபைபருக்கு கொஞ்சம் வேணும்னு சொல்லிட்டு வாழைப்பழத்தை ஆட் பண்ணி நம்ம இப்போ சாப்பிட போகிறோம். ஏலச்சி சாப்பிடுங்க, நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. இந்த ஏலச்சியை கொஞ்சோண்டு இதில் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு ஏலச்சியோடு சேர்த்து நம்ம சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். ஏலச்சி கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இதை பிசைஞ்சு ஒரு பைட்டு போட்டுருங்க. உண்மையிலே நல்லா இருக்கு. இந்த வாழைப்பழமும் இந்த இதுவும் தேங்காய் பால் எல்லாம் சேர்ந்து ரொம்ப தித்திப்பும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் யாருன்னா கொஞ்சம் சோம்பேறித்தனமா பசங்களாக இருக்கீங்களோ இல்லை ஹஸ்பண்ட்ஸ்லாம் இருக்கீங்களோ அவங்களாம் அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லி இந்த மாதிரி நார்மல் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் வந்து செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ப்ரோ நான் செஞ்சு சாப்பிட்டது. ஓகேங்களா? இது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும். ஆக்சுவலாக அதெல்லாம் முடிஞ்சதும் ஹோமில் சாப்பிடுங்க. எல்லா விஷயமும் உங்களுக்கு ஆரோக்கியமாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதனால் கவலையே படாதீங்க. ஃபைபருக்கு வாழைப்பழம் ஒன்று எடுத்துக்கிட்டான். ஏலச்சி தான் கைஸ். நான் தான் கற்பூர வாழை ரஸ்தாலி அப்படின்னு சொன்னோம். ஏலச்சி தான். ஏலச்சியோட டேஸ்ட்டு பயங்கரம். உங்களுக்கு என்ன வாழைப்பழம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள். எனக்கு வந்து ஏலச்சி, ரெட் பனானா 2 தான் பிடிக்கும். ரெண்டுமே சரியான டேஸ்ட். சூப்பராக இருக்கும் கைஸ். இதேமாரி வீட்டில் நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இது எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். நல்லது மட்டும் தான் நடக்கும், நல்ல தத்துவம் எதுவுமே இருக்காது. தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.